இல்ல இந்த பூவை எடுத்துட்டு வர வேண்டியது, அந்த மலரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது ஒரு பாக்கியமான செயல். அத நான் செய்யறதுக்கு சித்தமா இருக்கிறதா சதி சொல்றாங்க. இருந்தாலும் செல்ல மகளை விட்டுறதுக்கு அவர் தயாரா இல்ல. இந்த மாதிரி ஒரு பொண்ணு 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு குடும்பத்துல வந்து பிறப்பா. அப்பேற்பட்ட ஒரு பொண்ணை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, அனுப்ப முடியாதுங்கிறார். இல்ல நான் போய்தான் வேணும் இவங்களை அடம்பிடிக்க. அதே சமயம் இவங்க பின்னாடி இருக்கிற அந்த லேடிஸ், அதுலயும் குறிப்பா சிவப்பு சட்டை போட்டு ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா, அவளும் நம்ம மன்னரை அப்பா தான் கூப்பிடுறாங்க. உங்க செல்ல பொண்ணுக்கு எதுவும் ஆகாம மித்த பொண்ணுங்க ரொம்ப சேஃபா கூட்டு வந்துறோம், துணைக்கு நாங்க எல்லாரும் போறோம், அனுமதியுங்கள் அப்படின்னு பர்மிஷன் கேட்க கடைசியா நம்ம மன்னரும் சரின்னு ஒத்துக்கிறார். பாரிஜாத மலர் எடுக்கிறதுக்காக இந்த கன்னி பொண்ணுங்க காட்டுக்கு மத்தியில போக போறாங்க. ஒரு வழியா இவங்க பேசிக்கிட்டு இருந்த சொன்ன அந்த காட்டு பகுதிக்கு போயாச்சு. தேவையான மலர்களை அவங்க பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பட்டாம்பூச்சி நம்ம சதியை பார்த்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சியை ஃபாலோ பண்ணிட்டு இந்த அம்மாவும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு குளக்கரைக்கு பக்கத்துல நம்ம சதியை கொண்டு வந்து விடுது. அந்த குளத்துல ஒரு இடத்துல அந்த பட்டாம்பூச்சி நிக்குங்க. நல்லா உத்துவுங்க.